ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீண்ட காலதாமதத்திற்கு பிறகு இந்தியாவுடைய 114 ஃபைட்டர் ஜெட் வாங்குறதுக்கான மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் MRFA திட்டத்திற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது பை குளோபல் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிற்கான ஃபைட்டர் ஜெட்ஸை மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்தியா முன்னுரிமை அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. 2019 இந்தியன் ஏர்போர்ஸ் 114 எண்ணிக்கையிலான அதிநவீன விமானங்கள் இந்திய ராணுவத்திற்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் முறையில இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ப்ரொபோசல் முன் வச்சிருந்தாங்க. இதன் பிறகு நீண்ட கால தாமதம் ஏற்பட்டிருந்தது. நம்மளே இதை பத்தி ஏற்கனவே பல முறை பேசியிருந்தோம். சோ இந்த நிலையில இதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு இப்ப வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே உலக அளவுல பல்வேறு நிறுவனங்களும் இந்த ஒரு டீலை இந்தியா கூட மேற்கொள்றதுக்காக முயற்சி எடுத்திருந்தாங்க. ஏன்னா இந்த திட்டத்தினுடைய மதிப்பு $20 பில்லியன். 20 பில்லியன் US அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்தம் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த அமௌண்ட்டுக்கு இது வரைக்கும் ராணுவ ஒப்பந்தம் யாருமே மேற்கொண்டதில்லை. S-400 வாங்கின செலவை விட இந்த 114 MRFA ஃபைட்டர் ஜெட்ஸ்க்காக இந்தியா பெரிய தொகை செலவு செய்யறதுக்கு முன் வந்திருந்தாங்க. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நீண்ட காலமாவே இந்தியா 42 ஸ்குவாட்ரன்ஸோட இந்தியன் ஏர்போர்ஸை இயக்கணும் அப்படிங்கிற ஒரு மெகா திட்டத்தோட பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தற்போதைக்கு இந்திய விமானப்படையில 30 எண்ணிக்கையிலான ஸ்குவாட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. சமீபத்தில் 36 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ்ல 35 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வெற்றிகரமா இந்திய படையில இணைக்கப்பட்டிருந்தது. மேலும் ஒரு ஃபைட்டர் ஜெட் நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கு பிரான்ஸ் கிட்ட இருந்து. இதன் மூலமா 2 ஸ்குவாட்ரன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இது இல்லாமல் இந்தியாவுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் 83 எண்ணிக்கையிலான லைட் வெயிட் காம்பட் ஏர்கிராஃப்ட் தேஜாஸ் மார்க் 1A மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம படையில இணைப்போம். ஃபைட்டர் ஜெட்ஸ் படையில இணைத்தாலும் கூட நம்ம ஏற்கனவே தேர்ட் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜாக்வார், மிராஜ், MiG-29 இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தேஜாஸ் இணைந்ததுன்னா அதற்கு பேரலா அந்த பக்கத்துல சில பழைய போர் விமானங்களை நம்ம படையிலிருந்து பயன்பாட்டிலிருந்து நீக்கிடுவோம். ஸோ மறுபடியும் பழைய நம்பர்ஸ்ல ஸ்குவாட்ரோன் மூவ் ஆகிட்டு இருக்கு. புதுசாக ஸ்குவாட்ரோன்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியல. ஒரு ஸ்குவாட்ரோன் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் 12 முதல் 20 ஃபைட்டர் ஜெட்ஸ் வரைக்கும் இருக்கும். அந்த ஃபைட்டர் ஜெட்ஸுடைய திறன் அடிப்படையில எண்ணிக்கை கூடலாம் குறையலாம். ரஃபேல், சுகோய் 30, MKI இது போன்ற அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் வச்சு நம்ம ஸ்குவாட்ரோன்ஸ் பில்ட் பண்ணோம்னா குறைவான எண்ணிக்கையிலான ஃபைட்டர் ஜெட்ஸ் போதுமானது. அதே ஒரு தேர்ட் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் வச்சு நம்ம ஸ்குவாட்ரோன்ஸ் பில்ட் பண்றோம்னா அப்ப அதிக எண்ணிக்கையிலான ஃபைட்டர் ஜெட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இதே மாதிரி ஸ்குவாட்ரோன்ஸ் இப்போதைக்கு 30 தான் இருக்கு. இதை 42 ஆக்குறது தான் இந்தியாவுடைய மெகா திட்டம். அடுத்தது ஆம்கான் சொல்லப்படக்கூடிய உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கான பெரிய முயற்சியை இந்தியா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஆம்கா சோதனை செஞ்சு அடுத்த 6 முதல் 8 ஆண்டுகளுக்குள்ள படையில இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆம்கால 5ஆம் தலைமுறை ஆளில்லா போர் விமானத்தையும் தயாரிக்கிறதுக்கு இந்தியா மும்முரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இந்த 114 எண்ணிக்கையிலான MRFA சொல்லப்படக்கூடிய மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸும் படையில சேரும் பட்சத்துல நம்மளுடைய ஸ்குவாட்ரோன்ஸ் கணிசமான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே MRFA டீல்ல பல்வேறு நிறுவனங்களும் அவங்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்தியாவுக்கு வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுல அமெரிக்கா பார்க்கும்போது போயிங் நிறுவனத்தினுடைய F-18, F-15, லாக்கின் மார்டினுடைய F-21 உள்ளிட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்க இந்தியாவுக்கு வழங்க தயாரா இருக்கிறாங்க. ரஷ்யா பார்க்கும்போது MiG-35, சுகோய் 35, அதே மாதிரி பிரான்ஸ்னுடைய டசால்ட் ஏவியேஷனுடைய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ், ஸ்வீடனுடைய சாப் கிரிப்பான், யூரோப்பியன் ஃபைட்டர் ஜெட் டைஃபூன் இது போன்ற பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடைய விமானங்களும் இந்த போட்டியில இருக்கு. விரைவில் இந்தியா ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்து அவங்க இந்தியாவில் அவங்களோட இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி இங்க மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கான ஃபைட்டர் ஜெட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆம்கா, தேஜாஸ், அதே மாதிரி இந்த 114 MRFA ஃபைட்டர் ஜெட்ஸ் இது போன்ற அதிநவீன போர் விமானங்கள் இந்திய படையில இணையும் பட்சத்துல அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகள்ல 42 ஸ்குவாட்ரோன்ஸை இயக்கக்கூடிய அளவுக்கு இந்திய விமானப்படை வலிமை அடையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஜெய் ஹிந்த்.